நம்ம பார்த்த ஸ்லோகம் कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभते अर्जुन कर्मेन्द्रियैः कर्मयोगम् असक्तः स विशिष्यते। இன்றைய ஸ்லோகம். நேற்றைய ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? மித்யாச்சாரன் அவன் ஒரு போலி, அவன் ஒரு போலி வேஷம் போட்டவன். யாரு? இந்திரியங்களை மேலெழுந்த வாரியாக கட்டுப்படுத்திவிட்டு கட்டி போட்டுவிட்டு மனசால் அவற்றை அனுபவிப்பவன். ஒருத்தன் தியானம் பண்ண போனான் காட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தியானம் பண்ண போனான். தனியா அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு காட்டுக்கு போனான். இடத்தை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தினான். சுத்தி ஃபென்ஸ் போட்டுட்டான். மிருகம் எல்லாம் வரக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. உட்கார்ந்தான் தியானம் பண்ணி காலங்கத்தால கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து சல் 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 அப்படின்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்டுது. கொலுசு சத்தம் கேட்டுது. மூக்குல காத்தடிச்ச போது மல்லிப்பூ வாசனை மூக்குல இடிச்சு. உடனே கண்ணை திறந்து பார்த்தோம். பார்த்தா அந்த வழியா ஒரு காட்டுவாசி பெண்ணு தலையில குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு அந்த வழியா போயிட்டு தலையில அவ பூச்சூடி இருந்தா, மல்லிப்பூ. தியானம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி, அடுத்த நாள் திரும்ப உட்கார்ந்தான். ஆனா இப்ப என்ன பண்ணினா கண்ணை முடிச்சு போட்டு கட்டிப்படுத்திட்டான். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி கண்ணை கட்டுப்படுத்திட்டான், கட்டி போட்டான். நல்ல கருப்பு துணியில, வெளியில தெரியாது. உட்கார்ந்தான் தியானம் பண்ண. உட்கார்ந்தா காதுல சல் 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 கொலுசு சத்தம், மூக்குல மல்லிப்பூ வாசனை. காதுல போன உடனே அவனுடைய தியானம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஐய, சரி, அடுத்த நாள் உட்கார்ந்தான். காதுல நல்ல இறுக்கி பஞ்செல்லாம் வச்சு அடைச்சு உட்கார்ந்துட்டான். தியானத்துல உட்கார்ந்தான். இப்ப கண்ணுக்கு திறக்கல, காது நல்லா டைட்டா லாக் பண்ணிருக்கு. ஆனா மல்லிப்பூ வாசனை வந்தது. உடனே மனசு அந்த பொண்ணு போற பொண்ணை பத்தி நினைச்சிருக்கு. தியானம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அடுத்த நாள் மூக்குல பஞ்சு அடைச்சுண்டு, இந்த புணத்துக்கெல்லாம் அடைப்பாங்கல்ல அந்த மாதிரி பஞ்சு அடைச்சுண்டு மூக்குல உட்கார்ந்தான். கண்ணு சாத்திருக்கு, காது பூட்டி இருக்கு, மூக்கு அடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் தியானத்துல இருக்கும்போது மனசு யோசனை பண்ணிது, இப்ப அந்த பொண்ணு இந்த வழியா போவல்ல அப்படின்னு. போச்சு, தியானம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. यस्त्विन्द्रियाणि मनसा नियम्यारभते अर्जुन, சாரி, कर्मेन्द्रियाणि संयम्य यास्ते मनसा स्मरन्, கர்மேந்திரியங்களை கட்டி போட்டுவிட்டு யார் மனசால் அனுபவிக்கிறானோ அவன் போலி, ஹிப்போக்ரேட், மித்யாச்சாரன். வேற ஒரு கதை. நாங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது நான் அடிக்கடி இந்த கதைய நிறைய பேர் சொல்லுவா, நானும் சொல்லுவேன். ஒரு குரு, அவர் அந்த வழியா போயிட்டு இருந்தார்.
அவரு 75 வயசு. நல்ல பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரி. வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரிய விரதத்துல வாழ்ந்தவர். அவருடைய ஒரு சிஷ்யன் 20 வயசு பையன். அவனுக்கு பிரம்மச்சரியத்துடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர. அப்படி வரும்போது நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்க 2 பேரும். நதியில நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்போ நதியிலேருந்து காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு சத்தம் வருது. உடனே குரு என்ன பண்ணாரு, அப்படியே வேஷ்டி எடுத்து மேல பஞ்சகச்சத்தை அந்த கச்சத்தை நல்லா டைட் பண்ணிட்டு மேல இருக்கிற உத்தரியத்தை எடுத்து இடுப்புல டைட்டா போட்டுட்டு தண்ணி நதிக்குள்ள குதிச்சிட்டார். குதிச்சுட்டு போயிட்டு நீந்தி போனார். அந்த பெண்ணுடைய தலை பிடிச்சு அவளை அப்படியே அலாக்கா 2 கையாலையும் தூக்கி அவளை நீச்சலும் அடிச்சபடி அவர் கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த பொண்ணை கீழே தரையில வச்சார், படுக்க வச்சார். அவளுக்கு மார்பில் அழுத்தி அழுத்தி வாயில இருந்து தண்ணி எல்லாம் எடுக்க வச்சார். எல்லாம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு முழிச்சுட்டா இவர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். அந்த சிஷ்யன் இவர் கச்சத்தை டைட் பண்ணும் போது இப்படி பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்றாரு இவரு? நதியில குதிச்சான். அப்படியே வேடிக்கை அப்படி பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்ண போறாரு? அடுத்தது அந்த பெண்ணை பிடிச்சாரு. கட்டி பிடிச்சா மாதிரி இருந்தது இவனுக்கு. அங்கிருந்து தூக்கின்னு வந்தார். கொண்டு வந்து கீழே போட்டார். போட்டுட்டு மார்பை அழுத்தி அழுத்தி தண்ணி எல்லாம் எடுத்தாரு. அப்படியே கோணல அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பையன் ஒன்றும் பேசல. அந்த டிஸ்கஷனை தொடரல. கேள்வி கேட்கல. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தப்புறம் அந்த பையன் மெதுவா அவர்கிட்ட கேட்டான், நீங்க 75 வருஷமா பிரம்மச்சாரி, நீங்க அப்படி அந்த பொண்ணை தூக்கி தொட்டி தூக்கி இதெல்லாம் பண்ணதெல்லாம் சரியாது அப்படின்னு கேட்டான். அந்த குரு சொன்னார், ஹே, நான் அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு வந்துட்டேனே, இன்னும் தூக்கின்னு வரியா நீ அப்படின்னு கேட்டேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கேள்வி? நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே, நீ இன்னும் தூக்கின்னு வரியா? அவன் தூக்கினானா? அவன் தொட்டானா? இல்ல. தொட்டதெல்லாம் இவரு, தூக்கியது இவரு. ஆனா இவர் மனசு அதுல செலுத்தல. ஒரு கடமையா செய்து ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்திட்டு போயிட்டாரு. அது மறந்து போச்சு. ஆனா இவன் அவளை தூக்கும் போது இவன் தூக்குறான் மனசால. அவர் அவளை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும் போது இவன் கொடுக்குறான் மனசால. அதுக்கப்புறம் அந்த மனசால இவர் அனுபவிச்சுட்டே இருக்கிறான் அந்த பொண்ணு. கேள்வி உறுத்திண்டே இருக்கு. இவன் போலி அப்படிங்கிறாரு, ஹிப்போக்ரேட். அப்படி கை இருக்க கட்டி வச்சிருக்கான். சாராயம் குடிக்கிற இதுல ஐயோ நான் குடிக்க மாட்டேன் டைட்டா வச்சிருக்கான். வாயில அவங்க ஊத்திட்டு போறாங்களேன்னு டைட்டா வச்சிருக்கான். வாயை டைட்டா மூடி இருக்கிறான். ஆனா அவங்க எல்லாம் குடிக்கிறத பார்த்துட்டு அப்படி அப்படின்னு மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவன், இது என்ன டேஸ்டா இருக்கும், எப்படி இதுல என்ன ஆனந்தம் இருக்கா, இவங்கெல்லாம் பார்த்தா சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்காங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு மனசால நினைச்சுக்கிறான். இவன் குடிச்சவன். இப்போ அவன் தொடல சாராயத்தை, ஆனா குடிச்சிருக்கான். ஏன்னா மனசால. அதுதான் அதுல சொல்றது. நேற்று நம்ம பார்த்த ஸ்லோகத்தில் இன்றைக்கு என்ன சொல்றாரு? எஸ்விந்திரியாணி மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. அவன் விசேஷமானவன்.
அவன் விசேஷமானவன். யாரு? எஸ்திந்திரியாணி மனசா, இந்திரியங்களை மனசால் கட்டுப்படுத்தி, மனசால் கட்டுப்படுத்தி மனசை பற்றற்று பற்றில்லாமல் செய்ய வைத்து அசக்த, அசக்தன்னு சொன்னா பற்றில்லாமல் மனசை, எஸ்திந்திரியாணி மனசா நியம்ய கட்டுப்படுத்தி கர்மேந்திரியை கர்மயோகம், கர்ம இந்திரியங்களால் கர்மயோகத்தை, யோகங்களை, கர்மங்களை செய்பவன் விசேஷமானவன். பற்று இல்லாமல், அதன் மேல் பற்று வைக்காமல் மனசை, மனசால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அந்த கர்மத்து மேலே பற்று வைக்காமல் பிணைத்து கொள்ளாமல் செய்பவன் விசேஷமானவன். அம்மா சமைக்கும் போது ஸ்லோக சொல்லிண்டே சமைக்கிறார். அப்போ அத டேஸ்ட் பார்க்கணும். நம்ம டிவில எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறா நமக்கு, இந்த கேட்டரிங், அவன் வெங்கடேஷ் பட்டுன்னு ஒரு ஆளு, அவர் ஒருத்தரை தவிர மற்ற அத்தனை பேரும் எப்படி சொல்லி கொடுக்குறான், அதை அப்படி கிளறிண்டே இருப்பான். கிளறிட்டு அதை இப்படி இடது கையில போடுவான், போட்டுட்டு நக்குவான். அதை நம்ம வீட்டு அம்மா இப்படி நக்குவாடா, கரெக்டா உப்பு உப்பு சரியா இருக்கும். அருவருப்பா இருக்கு. அப்படித்தான் எச்சப்படுத்தியதை ரசித்து சாப்பிட்டதை ஊர்ல எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி? அம்மா என்ன செய்வா, மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு, முதல்ல காக்காக்கு சாப்பாடு கொடு, அதுக்கு முன்னால சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காக்கு சாப்பாடு போட்டுட்டு, மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு, கணவனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு, அப்புறம் கடைசியா தான் சாப்பிட மிச்சம் அந்த சாப்பாடுல இருக்கிறது. இவன் சமைக்கும் போதே அப்படி எடுத்து நக்கி இடது கையால அது அப்படியே பேண்ட்ல தொடச்சுப்பான். எஸ்திந்திரியாணி மனசா, மனசால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி, வசப்படுத்தி, நியமப்படுத்தி, நியம்ய கர்மேந்திரியங்களால் பற்றில்லாமல் கர்மங்களை செய்பவன். கர்மேந்திரியத்தால் தானே செய்யணும், கையால தான் கிளறணும், கையால தான் அதை எடுத்து பெரட்டி போடணும், கண்ணால தான் பார்க்கணும், வெந்து போச்சா, அல்லது தொட்டு பார்க்கணும், அல்லது கருகி போகாம இருக்க கண்ணால பார்க்கணும். கடுகு தாளிச்சா சின்ன சத்தம் எல்லாம் அடங்குற வரைக்கும் காதால கேட்கணும். நல்லா அடங்கிடுத்து, கடுகு எல்லாம் டான்ஸ் ஆடுறது நின்று போச்சு, ஓ சரி இப்போ அதுல காயை வெட்டி காயெல்லாம் போடலாம் அப்படின்னு காதால கேட்கணும். இப்போ காது, கண்ணு, கை கிளறுவதற்கு எல்லாம் வேலை செய்யறது. ஆனால் பற்றில்லாமல், அதனால ஸ்லோகம் சொல்லிண்டே செய்வார். வாய் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும், மனசெல்லாம் அதுல இருக்கும், இதுலயும் இருக்கும் கவனம், அவ்வளவுதான். ஆனா அது மேல பற்று இருக்காது. பற்று பொதுவா நமக்கு யார் மேல, எது மேல இருக்கும், செய்யற செயல் மேல இருக்கும், அல்லது அதனுடைய பலன் மேல இருக்கும். ரெண்டு இடத்துல பற்று. இப்போ சமையல் செய்யற செயலுக்கு செயல் என்ன? சமையல் செய்வது.
நம்ம வீட்டுல இந்த கறி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா வரணும், உப்பு கரெக்டா இருக்கான்னு சொல்லணும். போன தடவை நான் பண்ணும்போது உப்பு ஜாஸ்தின்னு சொல்லிட்டேன், அதனால உப்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு திருட்டுத்தனமா எடுத்து நக்கி பார்க்க மாட்டேன். செயல் மேல பற்றில்லை, விளைவு பலன் மேல பற்றில். பலன் நல்லபடி சாப்பிடணும், எல்லாரும் பாராட்டணும், அது பலன். பலன் மேலும் பற்றில்லாமல் இது சாதாரண டெய்லி செய்யற சமையல்லேருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலையும் சங்கீத வித்வான் அவ்வாட்டு பாடுவான். எதிர யார் உட்கார்ந்துருக்கான், அவன் கை தட்டுறான், அப்ளாஸ் கொடுக்குறான், அதெல்லாம் கவலை இல்லை அவனுக்கு. அவன் கடவுளை நினைச்சு பாடுவான், தனியா பாடுவான். எதிர்த்தாப்புல கூட்டம் இருக்கு, அது ரசிக்கிறது, அது அவங்க வேலை. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சில ரசிய பாட்டு வித்வான்கள் இருக்காங்க, அப்ளாஸ் நீங்க கையை தட்டுற வரைக்கும் விட மாட்டான். அனூப் ஜலோட்டான்னு பஜனை பாடுவார் ஒருத்தர் ஹிந்தியில. जग में सुंदर है दो नाम, चाहे कृष्ण कहो या राम, बोलो राम राम राम, बोलो श्याम श्याम श्याम, ராம் அப்படின்னு ஒரே ஸ்வரத்துல மூச்சை பிடிச்சுன்னு பாடுவான். எல்லாரும் கைத்தட்டுற வரைக்கும் விட மாட்டான். கைத்தட்டல் எதிர்பார்த்து. ஆனா உண்மையில பஜனை பாடுறவன் கண்ண மூடின்னு பாடும். சூர்தாஸ் அப்படி பாடினாரு. அப்போ குழந்தை கிருஷ்ணன் பக்கத்துல அந்த சப்ளா கட்டையை வச்சுட்டு அப்படியே இவரோட பாட்டை கேட்பாராம். அப்படி ஒரு ஓவியம் வடக்கெல்லாம் பாப்புலரா இருக்கு. சூர்தாஸ் அவருக்கு குருடன், கண்ணு தெரியாது. அவர் பாடும்போது, கிருஷ்ணனுடைய பாட்டை பாடும்போது குழந்தை கிருஷ்ணன் பக்கத்துல உட்கார்ந்து கேட்பாராம். அந்த பாட்டை அப்படியே கேட்பார். அப்படி பாடணும், ஆனந்தமா பாடணும். இந்த ஆளுங்க அறகுறையா தெரிஞ்சவங்களுக்கு கைத்தட்டலுக்கா பாடுறது? எனக்கு இந்த பாட்டு என்னை மறக்கணும், நான் என்னை மறக்கணும், அப்படி லயித்து பாடும். சங்கீதம், விஞ்ஞான ஆராய்ச்சி, நோபல் பரிசுக்காக நேற்று அவர் கேட்டார் பாருங்க, கார்த்திகேயன் சேர்மன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தப்பா அப்படின்னு கேட்டார். ஆனா அதே அவரு போன்ல இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனியில வேலை செய்யும் போது பசிய மறந்து, ராத்திரி தூக்கத்தை மறந்து, லைத்து அந்த வெப் டிசைனிங், அந்த வெப்சைட் டிசைனிங்கோ அது என்ன பண்றாங்களோ அதெல்லாம் தன்னை மறந்து அப்படி வேலை செய்யறவன் நேச்சுரலா அவன் தலைவனா வருவான், குரூப் லீடர் ஆவான், அதுக்கு மேல போவான், போயிட்டு அவன் மேல டாப் மோஸ்ட் சீட்டுக்கு போவான். ஒரு கதையை சொல்லுவோம். ஒரு ரயில்வே போர்டுடைய சேர்மன், ரயில்வே திட்டமிடுதல் எல்லாம் அவர்தான் தலைவர். அவருக்கு தனியா ஒரு சலூன் இருக்கும். சலூன்னு பேர் அதுக்கு. ஒரு பெட்டி ஏசியில இருக்கும். அதுக்குள்ள அவருக்கு சாப்பாடு, படுக்கிறதுக்கு இடம், ஆபீஸு, கம்ப்யூட்டரு எல்லாம் இருக்கும். அவர் ஏதாவது ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும்னு நினைச்சா அந்த டைரக்ஷன்ல போற ட்ரெயின்ல அதை சொருகி விட்டுருவாங்க. அவர் அங்க போவார், அப்படி இன்ஸ்பெக்ஷன் போவார். அப்படி போகும்போது ஒரு இடத்துல அவருடைய வண்டி நிற்கிறது. அவர் அப்படியே ஜன்னல் வழியா வெளியில பார்த்துட்டு இருக்காரு. அங்க கேங்மேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரயில்வேல, அந்த ஹாஃப் பேண்ட், காக்கி ஹாஃப் பேண்ட்டை போட்டு, காக்கி சட்டை போட்டு, அந்த ரயில்வே லைன் மேல ஒரு சின்ன கட்டை, வண்டியை வச்சு 4 சக்கரம் ஒரு கட்டை,
அதுல அந்த ரயில்வே லைன் எல்லாம் சரியா இருக்கா, நட்டெல்லாம் டைட்டா இருக்கா, சிக்னல் சரியா இருக்கா, அப்படி எல்லாம் சரி பண்ற தொழிலாளிகள் அப்படி ஒரு 10-15 பேர் நின்னுட்டு இருக்காங்க, கேங்மேன். இவர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய சலூன்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. இறங்கி அந்த கேங்மேன் கூட்டத்துல ஒரு ஆளு முருகேசன் பேர் வச்சுக்கு. அந்த முருகேசனை பார்த்து, அடே முருகேஷா, இங்க வேலை செய்யறியா நீ அப்படிங்கிறாரு. உடனே 2 பேரும் அவன் வந்து தடுமாறுறான். இவரை பேர் சொல்லி கூப்பிடலாமா, பாஸ் சார்னு கூப்பிடலாமா? கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே வயசு. ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு முருகேசன் கிட்ட, அவனுடைய குடும்பம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் திரும்ப வண்டிக்குள்ள ஏறிடுறாரு. இன்ஸ்பெக்ஷனுக்கு கிளம்பிடுறாரு. அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த முருகேசன் கிட்ட கேட்கிறாங்க, ரயில்வேயுடைய போர்டுடைய சேர்மன் அது எப்படிடா உன்னை அடையாளம் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசினாரு, உனக்கு எப்படி அவரை தெரியும், குடும்ப விஷயம் எல்லாம் கேட்டாரு அப்படின்னு. இந்த பாரு, நானும் அவரும் ஒரே நாள் வேலைக்கு சேர்ந்தோம் ரயில்வேல. நானும் அவரும் ஒரே நாள் வேலைக்கு சேர்ந்தோம் 40 வருஷம் முன்னால. நான் 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன், அவர் ரயில்வேக்கு வேலை செஞ்சார். என்ன ஒரு பதில் பாருங்க. நம்ம வீட்டு அம்மா குழந்தைய வந்து தாலாட்டு பாடுறோம், தொட்டில்ல தூங்குற குழந்தைய பாட்டு பாடுறோம். அது சட்டிய அந்த நாப்கினை ஈரம் பண்ணிக்கிறது. உடனே எழுந்து கொண்டு குழந்தைய தூக்கி நாப்கினை எடுத்து விட்டு, அப்புறம் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு, திரும்ப ஒரு நாப்கினை கட்டிட்டு, திரும்ப அந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு பாட்டி மெதுவா ஆட்டியபடி, குழந்தைய பார்த்தபடி ஹம்மிங் பண்ற பாட்டு. 20 நிமிஷம் 15 நிமிஷத்துல திரும்ப அந்த குழந்தை துணியை ஈரப்படுத்துறது, உடனே திரும்ப அதே வேலை நடக்கிறது. இப்போ தொட்டில்ல இருக்கிற துணியெல்லாம் ரப்பர் ஷீட் எடுத்து அதை தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு காய வச்சு திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணி குழந்தைய திரும்ப கொண்டு வந்து புதிய நாப்கின் கட்டிட்டு படுக்க வைக்கிறார். 15 நிமிஷத்துல இது அம்மா செய்யுது. அம்மா வேலைக்கு போறா அல்லது வேற ஏதோ வேலையில இருக்க. ஒரு நர்ஸு அந்த குழந்தையை கவனிக்கிறதுக்கு வேலைக்கு சேர்க்கிற 5000 ரூபாய் சம்பளம். இப்ப நர்ஸு அத தொட்டில ஆட்டிட்டு இருக்க, கையில நாவல் புஸ்தகத்தை வச்சு ராஜேஷ்குமாரோட நாவலை படிச்சுட்டே தொட்டில ஆட்டு. ஒண்ணுக்கு போயிடுத்தது குழந்தை. 10 நிமிஷம் கவனிக்கவே இல்லை. அப்புறம் பாக்குறா, அந்த அம்மா வருவா போல இருக்கு. அதுக்குள்ள கடகடன்னு அந்த குழந்தைய வந்து கிளீன் பண்ணிட்டு இன்னொரு நாப்கின் கட்டிட்டு கொண்டு போட்டுடுறேன். திரும்ப தொட்டி நாட்டின்ட்டு கையில நாவல் படிச்சு, இல்ல காதுல ஒண்ணு சொருகிட்டு வாயில ஒரு மியூசிக் அந்த சூயிங் கம் ஒண்ணு போட்டு சாப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த குழந்தைய வந்து இப்போ 2ஆம் தடவை அது ஒண்ணுக்கு போகுது 10 நிமிஷம். வேற வேலையே கிடையாது உனக்கு அப்படின்னு அந்த குழந்தைய அப்படி ஒரு அடி தொடையில அடிச்சுட்டு வேலையை செய்யும். இப்போ அந்த நர்ஸ் யாருக்கு எதுக்கு வேலை செய்யற? 5000 ரூபாய்க்கு வேலை செய்யும். அதே வேலைதான் அம்மா செய்யறா. அம்மா எதுக்காக செய்யறா? பாராட்டுக்காக, சர்டிபிகேட்டுக்கா? யாரோ பெஸ்ட் மதர் அப்படின்னு ரோட்டரி கிளப்ல பிரைஸ் கொடுக்க போறாரா?
வீடியோல எடுத்து சினிமால யூடியூப்ல போட போறாளா? அப்படி யோசனை சொல்லி பாருங்க நீங்க. அம்மாவுக்கு கோபம் வரும். எங்க என் குழந்தை அப்படின்பா. ஒரு குண்டா ஒரு பையனை கொழு கொழு கொழுன்னு இருந்தது. குண்டா இருந்தான். அந்த குண்டா இருக்கிற பையனை ஒரு சின்ன 8 வயசு பொண்ணு தூக்கிண்டு இடுப்புல வச்சு தூக்கிண்டு போயிட்டு இருந்தா மலை மேல. அங்க ஒரு பெரியவர் வாக்கிங்ல வந்தாரு. அந்த பெரியவர் இந்த குழந்தைய பார்த்து, இந்த பொண்ணை பார்த்து சொன்னார், பாப்பா அவன் இவ்வளவு குண்டா இருக்கான், இறக்கி நடக்க வை. ஏன் தூக்கிண்டு வர? மலை மேல ஏறிட்டு இருக்க, ஏன் தூக்கிண்டு இருக்க? இவ்வளவு குண்டா இருக்கான் அவன் அப்படின்னு. என் தம்பி, ஏன் உன் தம்பின்னா அவன் குண்டா இருக்க மாட்டானா? உனக்கு வெயிட் கிடையாதா? அது உனக்கு வலிக்காதா? மூச்சு இறைக்காதா? அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தினா அவளுக்கு கோபம் வருது. என் தம்பி காரியத்து மேல கவனம் இல்லாமல், கவனம்னா அந்த கவனம் இல்லை நான் சொல்றது, இதை நான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், அப்படியெல்லாம் நினைவு எதுவும் இல்லாமல் தன்னை மறந்து, தன்னுடைய கால்வலியை மறந்து, கைவலியை மறந்து, தன்னுடைய ஆசைகளை மறந்து, காரியத்தில் லயித்து பலன் மீது பற்று வைக்காமல், எஸ்திந்திரியாணி மனசானியம் யாரவதேடுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த விசேஷத்தே, அவன் விசேஷமானவன். கர்மயோகத்துடைய அடிப்படையே சொல்றேன். கண்ணு பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்யட்டும். சாப்பிடும்போது நாக்கு பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்யட்டும். நாக்குடைய வேலை என்ன? அது மேல எதையாவது வச்சா அத அப்படியே அந்த போக்லைன் மெஷின் மாதிரி எடுத்து அப்படி கவக்குன்னு உள்ள போடணும். அவ்வளவுதான் நாக்குடைய வேலை. பேஷ் அப்படின்னு சப்பி கொட்டி அத இன்னும் ஒண்ணு கொண்டு வைங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நாக்குக்கு உரிமை கிடையாது. அந்த இந்திரியம் கர்மேந்திரியம் என்ன பண்ணணும்? சும்மா அதுல பற்றில்லாமல் அந்த கர்மத்தை செய்யணும். ஒரு மெஷின் மாதிரி செய்யணும். கர்மேந்திரியம் மெஷின் மாதிரி. அழகழகான கலரான துணியை தைப்பான் அந்த டெய்லர். அவன் என்ன அதுக்கு ஆசைப்படுவானா? அந்த துணி அதோடைய விலை கொடுத்து தன்னுடைய பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க முடியாது அவனால. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் துணியை திருடி தன்னுடைய குழந்தைக்கு அதுல ட்ரெஸ் தைக்கணும்னு ஆசை வருமா? வரக்கூடாது. வந்ததுன்னா அவன் திருடன். அந்த துணியும் பக்கத்துல இருக்கிற ரொம்ப சீப்பான துணியும் அவன் தைக்கும் போது பற்றில்லாம தைக்க, அந்த காரியத்துல மூழ்கி செக்கிறான். கைவாட்டுக்கு அந்த மெஷினை சுத்துது, அவ்வளவுதான். கை தன்னுடைய வேலையை செய்யறது. இவனுக்கு அது மேல கை வலிக்குது, பாரு இது சரியா ஊசி வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன இந்த மாதிரி ஒரு ஜரிகை வச்ச துணியை வாங்கிட்டு இருக்கா, ஒரே உயிரை எடுக்கிறது, இது சரியா தைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு திட்டிட்டு அவ்வாடி செய்வோம். தீபாவளி அன்னைக்கு நாமெல்லாம் புதிய துணியை வாங்கி அடுத்த நாளுக்காக சந்தனம் குங்குமம் வச்சு விடிகாலையில போட்டுக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருப்போம். அங்க பார்த்தா ராத்திரி 3 மணி வரைக்கும் டெய்லரு இவருக்கு இன்னும் கொடுக்கல. அவர் வருவார் ராத்திரி 2 மணிக்கு, இவர் விடிகாலில் 4 மணிக்கு வருவார். அவருடைய துணியை அதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தைச்சிடும். ஏன்டா இவ்வளவு ஆர்டரை நீ எடுத்துக்கிற அப்படின்னு கேட்டா, இதுதான் எனக்கு சீசனு, இந்த சமயத்துல நான் சம்பாதிக்கிறது தான் பெரிய சம்பாத்தியம். ஆனா கூட அது சரியில்லையடா, நீ உன் குழந்தைகளோட இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா, வேற என்ன சார் பண்றது, இது எடுத்துட்டேன், இத்தனை வேலை இருக்கு, முடிச்சாகணும்
காலம்புற 4 மணிக்கு கங்கா ஸ்நானத்துக்கு முன்னால துணியெல்லாம் ரெடி பண்ணிடணும். அப்ப அவர்களுக்கு வேக வேகமா வேலை செய்வான். தூக்கம் கண்ணை உருட்டும், கை வலிக்கும், வீட்டுல குழந்தைகள் ஞாபகம், அவங்களுக்கு ஸ்வீட்டு பட்டாசு அதெல்லாம் இல்ல. இந்த காரியத்தை முடிக்கணும், காரியத்துல மூழ்கி இருப்பான். கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. அவன் விசேஷமானவன். எல்லா டெய்லரும் இப்படி இருக்காங்களா? நான் ஒத்துக்கல, தெரியல. ஆனா சிலர் இருக்காங்க விசேஷமானவர். எல்லா அம்மாக்களும் அப்படி சமைக்கிறாங்களா? தெரியாது. அதிகமான அம்மாக்கள் நாம் பார்த்தது அப்படிதான் இருக்காங்க. எல்லா மாணவர்களும் அப்படி இருக்காரா? படிப்புல மட்டும் கவனம், பரீட்சையை பத்தி கவலை இல்லை, பரீட்சையில கவனம் இல்லை. படிப்பு படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், எழுதி பார்க்கணும், டயக்ராம் போட்டு பார்க்கணும், அதுலதான் கவனம். அப்படி எல்லா மாணவர்களும் இல்லை, கரெக்ட். ஆனா அப்படி யார் இருக்கானோ அவன் நிச்சயமா ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போவான், நல்ல மார்க் வாங்கு. இன்றைக்கு நான் செய்ய வேண்டியதுல கவனம், அவ்வளவுதான். அது மட்டும் செய்யும். அதனுடைய ரிசல்ட் மேலெல்லாம் பற்று வைக்க மாட்டான். அவன் விசேஷமானவன். கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. அசக்த அப்படின்னா பற்றில்லாமல், ச அவன், விசிஷ்யதே விசேஷமானவன் அப்படின்னு சொல்லி முடிக்கும். சலோ, நாமும் முடிக்கலாம். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப சன்னியாசி பாத்தீங்கன்னா ட்ரெஸ் விஷயத்துல கலர்ஸ் எல்லாம் இப்ப ஆரஞ்சு கலர் அது மாதிரி கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு ரீசன் அடுத்தவங்க அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கணும் அப்படின்ற மாதிரியா, இல்ல மனசளவுல அவங்க கண்ட்ரோல் வரணும்ன்றனால அது மாதிரி ஒதுக்குனாங்க? அது என்ன காரணம் கரெக்டானது? ஒதுங்கிறது இல்லை, தெரியாது. இதெல்லாம் அவரவருடைய இது. பொதுவா சன்னியாசி காவி போடுறதுக்கு காரணம், காவி அக்னியோடைய நிறம். அக்னி தூய்மை, அக்னிங்கிறதே சுத்தப்படுத்துவது. எதை போட்டாலும் அது சுத்தப்படுத்து, தங்கத்தை கூட சுத்தப்படுத்து. அக்னி சுத்தத்திற்கான நிறம், அக்னி தியாகத்திற்கான நிறம், அக்னி பற்றில்லாமைக்கான நிறம். பற்றில்லாமை, அக்னிய மடியில போட்டு விளையாட முடியாது. அக்னிட்டேந்து கொஞ்சம் விலகிதான் இருப்பான் எல்லாரும். காவி, காவி சுத்தம், தூய்மை, பவித்திரம். அதனால காவி போடுறோம். ஆனா ஜகஜகன்னு நைலான் காவி, தைச்சு போட்ட காவி, ஃபேஷனா அதுல பட்டன் வச்சுண்டு, காலர் வச்சுண்டு, தையலே கூடாது. சன்னியாசி அப்படியே ஒரு துணி எடுத்து மேல போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஒரே துணிதான் போடணும். ஏக வஸ்திரதாரி அப்படின்னு பேரு சன்னியாசி, ஏக வஸ்திரதாரி. நம்ம குடும்பஸ்தர்கள்லாம் 2 துணி போடணும், ஒரே துணி. த்விவஸ்திரதாரி. அப்புறம் ராஜாக்களுக்கு அவருக்கெல்லாம் வேற. அப்படி இருக்கு. சன்னியாசி ஒரே ஒரு துணிய எடுத்து அப்படியே இடுப்புல சொருகிண்டு அதையே அப்படி தோல்ல போட்டு, அதுதான் அவருடைய. சரி, என்னமா இன்னொன்னு இப்ப சன்னியாசியை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்ப சாமியாரு அவங்ககிட்ட உலக விஷயங்கள் பத்தி பேச முடியாது இல்லையா? நம்ம பகவான் பத்தி தான் பேச முடியும் சொல்லி நம்மளாவே ஒதுங்குறோம் இல்லையா? இதுவும் ஒரு காரணமா? நான் வரேன். காஞ்சி மடத்துல சங்கராச்சாரியர்லாம் காவிதான் போடுவோம். ஆனாலும் காதி கையால நெய்யப்பட்ட
அந்த முரடா இருக்கிற துணியை தான் போடுவா வரலாம். காவி டை பண்ண மாட்டா. இந்த கலர் எல்லாம் போட்டு சாயத்துல முழுக வச்சு அப்படி காவி இல்லை. இயற்கையான அந்த காவி மண்ணு அதுலதான் ரெடி பண்ணுவா. அந்த காவி கலர் கொடுக்கிற மண்ணுல அதுல வேக வச்சு அந்த துணியில காவி ஏற்றுவா. ஆனா அதே நிறைய சன்னியாசிகள்லாம் நைலான் டெரிகாட்டு சகஜக நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி துணியெல்லாம் போடுறாங்க. தைச்சு போடுறாங்க. தைச்சு போடக்கூடாது சன்னியாசிகள். ஆனா அவரை கேட்டா நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போறேன், பிளேன்ல போறேன், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் போறேன், அங்கெல்லாம் இந்த மாதிரி உடையில போனா நல்லா இருக்காது. இப்ப நான் பஞ்சகச்சா இந்த மேல உத்தரியத்தை போட்டு இதெல்லாம் அறநிர்வாண வேஷம். அதுலதான் நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். நேபாளத்துக்கு போகும்போது சரி, ஸ்ரீலங்கா போகும்போது சரி, மஸ்கட்ல போன போது கூட அங்க ஏர்போர்ட்ல என்ன பார்த்துட்டு அந்த துலுக்க ஷேக் அப்படி கையை கூப்பிடுறாங்க, நமஸ்தே அப்படின்னு கை கூப்பிடுறாங்க. அதனால நம்ம அது இருக்கு. ஆனா இப்ப மாடர்ன் அப்படி இருக்கு. அவரெல்லாம் தைச்சு ஜிப்பா பண்ணி போட்டுக்கிறாங்க, ஜிப்பாவா தைச்சுக்கிறாங்க. ட்ரெடிஷனலா இருக்கிற சங்கர மடங்கள், சிங்கேரி, காஞ்சி, வடக்கு இருக்கிற ஜோதி பீடம், அவரெல்லாம் மட்டும்தான் அந்த துணியை அப்படியே எடுத்து போத்திக்கிறாங்க. சங்கர பீடத்துல சங்கர மடத்துடைய பல்வேறு சன்னியாசிகள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்க சொன்னது அவரை கண்டு ஒதுங்குவது. அது எனக்கு ஒதுங்குற ஆள்கிட்ட தான் கேட்கணும். ஒரே ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிடுறேன், நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் நீங்க சத்யஸ்ரீ அப்புறம் அன்மியூட் பண்ணீங்க. ஒதுங்குதல் சன்னியாசி, அவர் யாரையுமே தொடமாட்டார், கையால தொடுதல். அதனால பிரசாதம் கூட அப்படிதான் கொடுப்பார், பழத்தை கூட அப்படிதான் கொடுப்பார். டச், இந்த கை. நான் ஒரு பெரிய சன்னியாசி ஒருத்தருக்கு இந்த ஏலக்காய் மாலை நான் தான் அவர் கையில கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும். எங்க அமைப்புக்கு வரும்போது நான் அவருக்கு வரவேற்று ஏலக்காய் மாலை. நான் இத தெரியல, நான் என்ன தவறு அப்போ எப்படி ஆச்சு, அப்படி கவனக்குறைவாச்சா என்ன, கடவுளுடைய இதுவா, அந்த ஏலக்காய் மாலையை நான் கொடுக்கும்போது என்னுடைய விரல் நுனி அவர் மேல பட்டுது. எனக்கு அவர் உடம்பு நடுங்கித்தா இல்ல எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி நடுக்கம் எனக்கு தெரிஞ்சுதா எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய உடம்புல ஒரு பெரிய அதிர்வு வந்தது. ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தொடக்கூடாது, ஸ்பர்ஷமே பண்ணக்கூடாது. நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணும்போது காலை தொடுறாங்க, காலை தொட்டு வணங்குதல் கிடையாது. காலை தொடக்கூடாது, நமஸ்காரம் பண்ணணும், காலை தொடாம பண்ணணும். யாருக்குமே சன்னியாசிய தொடவே கூடாது. கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல அரசியல் ஆள் இருந்தா, தொழிலதிபர் இருந்தா, கல்வி நிறுவனத்துடைய தலைவன் இருந்தா, சன்னியாசியும் இருந்தாரு, ஒரு சுவாமிஜி. கோயம்புத்தூர்ல ஏதோ சமுதாய விஷயமான கூட்டம். அப்போ இந்த அரசியல் தலைவன் இவன் எழுத்தாப்புல கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தினால தன் ஒரு நடிப்பு நடிச்சான். கீழே குனிந்து அவருடைய காலத்தோட போன. நீ முன்ன பின்ன செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்ன பின்ன நமஸ்காரம் பண்ணதில்லை, தெரியாது.
காலத்தோட போறான். அவர் ஒரு அடி பின்னால நகர்ந்தார். அதை எடுத்து அடுத்த நாள் பத்திரிகைகள்ல அவ்வளவு கண்டனம் பண்ணி அதை தீண்டாமைன்னு சொல்ல வச்சு எப்படி இல்லாம அசிங்கப்படுத்த. இதெல்லாம் கூட புரிஞ்சிக்காத சமுதாயம் இருக்கு நம்ம தேசத்துல. என்ன பண்றது? விக்கிரகத்தை அதே போல விக்கிரகத்துடைய பவர் அதிகமாகணும்னா அதை தொடக்கூடாது. அங்க வேலை செய்யற பூஜை பண்றவர் கூட அதை தொடமாட்டார். அந்த அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான், அதுக்கப்புறம் அவர் தொடமாட்டார் அந்த விக்கிரகம். அதனால நாம ஒதுங்குவது அந்த ஒரு காரணமா இருக்கலாம். லௌகீக விஷயங்கள் அவர்கிட்ட பேசக்கூடாது, கரெக்ட் தான். ஆனா கூட அவர் நம்ம கூட இருக்கிறவர், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க வந்தவர், நம்ம மனசுல இருக்கிற துக்கத்தை எல்லாம் தீர்க்க வந்தவர். அதனால லௌகீக விஷயங்கள், ஏமா உன் பையன் ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தானே, வேலை கிடைச்சிருத்தா அப்படின்னு அவர் கேட்டா தப்பில்லை. அவருக்கு ஒன்றும் உங்க பையன் அந்த உங்க குடும்பம் அது மேலெல்லாம் பற்று இல்லை. ஆனாலும் கூட நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இப்படி ஒருத்தர் கேட்கிறாருன்னா அந்த மனசுக்கு, அந்த பெண்ணுக்கு, அந்த அம்மாவுக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். அது அவர் மன துயரத்தை நீக்கி, மனதில் இருக்கிற பாரத்தை நீக்கி, எல்லோருக்கும் மனசுல ஒரு பரபரப்பு இல்லாம, படபடப்பு இல்லாம, ஒரு ஆனந்தத்தை, தூய்மைய, நிம்மதிய கொடுப்பதற்கு தான் சந்நியாச பீடம். அப்படி ஒரு சில பேர் இருந்தா தான் சமுதாயத்துல அமைதி இருக்கும். எப்பவுமே நான் 100% இருந்தால் என்கிட்ட இருக்கிறவருக்கு 40% தொத்திக்கும், 10% தொத்திக்கும். நான் 100% முயற்சி பண்ணணும். எதுலையுமே வாத்தியாரா இருக்கிறவர் 100% இருக்கணும், எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. அப்பதான் அந்த குழந்தை இல்லை ஒரே ஒருத்தனாவது நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு உயர்வான். அவர் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். சங்கீதத்துல பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போ அவருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தனாவது மிகச்சிறந்த சங்கீத வித்வானா மாறும். நம்ம கிட்ட அறகுறையா இருந்துட்டு நாம கொடுத்தா என்ன கிடைக்கும்? அறகுறை என்ன கொடுக்க முடியும்? அதுல அறகுறை, கால அறகுறை தான் கொடுக்க முடியும். அதனால இவரெல்லாம் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு காரியம் செய்யறாங்க. அமைதி. அவர்கிட்ட போய் நமக்கு பேசக்கூட வேண்டாம். ரமணாசிரமத்திலேயோ அல்லது அங்க பூனா பக்கத்துல ஞானேஸ்வர் அவருடைய சமாதி இருக்கு ஆலந்தியில, அங்க போய் உட்கார்ந்தாலே போதும், நம்ம மனசு அமைதியா இருக்கும். ஞானேஸ்வர் எப்போ வாழ்ந்தாரு? எப்பவோ 500-600 வருஷம் முன்னால வாழ்ந்தார், 700 வருஷம் முன்னால வாழ்ந்தார். அவர் இப்ப இல்ல, அங்க ஜீவ சமாதி இருக்கு. அங்க போய் உட்கார்ந்தாலே நம்முடைய மனசு அமைதியாகும். ரமணருக்கு பக்கத்துல முன்னால போய் உட்கார்ந்தாலே மனசு அமைதியாகும். அவர்கிட்ட கேள்வி கேட்டு அமைதிக்கு நான் என்ன செய்யணும், அமைதியை தேடி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி நான் வரேன் அப்படின்லாம் கேட்க வேண்டாம், டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தாலே போதும், அமைதி, நிம்மதி வரும். சில கோவில்கள்ல அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், சில கோவில்கள். மற்றபடி அரசியல் அரட்டை, வம்பு, நகை, பட்டு புடவை அப்படிலாம் பேச 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 அதுல இருக்கிற தெய்வீகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அங்க மந்திரங்கள் மட்டும் ஒலிக்கணும், நாம எல்லாம் மௌனமா இருக்கணும். அமைதியா நடக்கிற சத்தம் கூட வெளியில கேட்கக்கூடாது. பிரதட்சணம் வரும்போது தொப்பு தொப்புன்னு நடக்கக்கூடாது, அமைதியா போகணும். அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் நாம தொடக்கூடாது. போயிட்டு வாசல்ல மண்டபத்துல போய் உட்கார்ந்து அமைதியா அந்த அமைதியை அனுபவிக்கணும். ஈஸ்வர அனுகிரகம் நம்ம மனசுல இருந்து போயிட்டு அவனை போய் சேர்ந்து அங்கிருந்து அவனுடைய பதிலை கேட்டு நம்ம கிட்ட திரும்பி வரணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காரணும்.
அமைதியா இருக்கணும். அப்படி அதிகமான பக்தர்கள் செய்ய 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 அந்த கோவிலுக்கு ஒரு சக்தி வரும். அங்க சக்தி நிறைய 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 தான் நமக்கு அந்த சக்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதனால சந்நியாசி நடமாடும் கோவில். அவர்கிட்ட போனாலே நமக்கு தெளிவு கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதனால நம்ம அவர்கிட்ட உலக விஷயம் பேசலாம். நம்ம பேசுறதை விட அவர் பேசுறத கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப அதிக பிரசங்கியா போயிட்டு அங்க பேசிட்டு இருக்க கூடாது. அவர் பேசுவதை கேட்கணும். சரி, ரொம்ப சந்தோஷம். முடிக்கலாம். அந்த அந்த கலர் ட்ரெஸ் இப்ப நான் போடணும்னு ஒரு இதெல்லாம் தோணுது. அது மாதிரி கரெக்டா? அது எனக்கு நம்ம ஒதுங்கணும் அப்படின்ற அது கரெக்டா தெரியல. எனக்கு எண்ணங்கள் வருது. அதனால தனியா இருக்கணும், இந்த குடும்பம் உலகம் இதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்தா தப்பு இல்லை. அது ரொம்ப நல்ல உயர்ந்த ஆசை. இது நமக்கு பொறுப்பை விட்டுட்டு ஓடுவதற்கு உரிமை கிடையாது. அனுமதி வாங்கணும். நம்முடைய மகள், மகன், கணவன், மாமியார் மாமனார் இருந்தா, அம்மா அப்பா இருந்தா அவருடைய அனுமதி வேணும். பொதுவா பெண்கள் சந்நியாசம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. ஆனா அவர்கள் செய்யற வேலையே சமையல் கூடமே அவர்களுக்கு சந்நியாச பீடம் தான். பெண்கள் சந்நியாசம்ங்கிறது இதுவா கிடையாது, அவசியம் இல்லை. இதெல்லாம் போட்டோம்னா எப்படின்னா என்ன கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு ஆனா பிடிச்சிருக்குது. எப்படி அப்படின்னா அதான் சொல்றேன், நம்ம அந்த மாதிரி தோட்ட வேலையிலயோ தனியா இருந்து நம்ம மௌனமா இருந்து மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து இயற்கையோட இருந்து நமக்குன்னு ஒரு இடம் வைத்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம், செய்யணும். சாமியாருன்னு பேரே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு சாமியார் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்மளை பார்த்தா அப்படியா ஒதுங்க ஆரம்பிச்சோம் இல்லையா நம்ம. அதனால அது கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஒதுங்க வேண்டாம், இந்த உலகத்தை எல்லோரோட இருக்கும். ஆனா நாம விசேஷமா இருக்கணும். நாம விசேஷமா இருக்கணும். ஒதுங்கினால விசேஷமாக மாட்டோம். ஒதுங்கக்கூடாது, உடைசூழ இருக்கணும். எல்லாரும் வரணும், நம்ம கிட்ட வரணும்னு ஆசைப்படணும். ஆசைப்பட வேண்டாம், கூட்டம் சேர்க்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனா வரணும், அது நல்லது. சரி, அதெல்லாம் நம்ம பர்சனலா பேசுவோம், தனிப்பட்ட முறையில. ஆனா சில சமயம் அது கூட ஒரு அகங்காரமா இருக்கும். நமக்கு அது ஒரு போதை அளிக்கிறது. அந்த போதைக்காகவே இப்படி ஒரு நமக்குள்ள அது ஓங்கி ஓங்கி நிற்கும். இப்பெல்லாம் ஒரு மனசு நம்மள மிரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். நீ என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னு அப்படி நம்மள கரெக்டா கொண்டு போறதுக்கு அப்பப்போ ஒரு டீச்சர் மாதிரி நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான், அது பிரம்மையா இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கவலைப்படாது, கவலைப்படாது. நார்மலா இருக்கு. நம்ம வெளி உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு நாம ரொம்ப வித்தியாசமா இருக்கோம்னு தெரிய வேண்டும். நமக்கு உள்ள என்ன வித்தியாசம் வேணுமோ அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள இருக்கணும். வெளி உலகத்துல நாம சாதாரண செருப்பு தைக்கிறோம்னா செருப்பு தைச்சுட்டு, டெய்லர்னா டெய்லரா இருந்து, மண்பாண்டம் செய்யறவர்னா மண்பாண்டமா இருந்து, விவசாயினா விவசாய வேலையை செஞ்சுட்டு, பசுனா பசுவுக்கு சாணத்தை கிளீன் பண்ணி பசுவுக்கு வைக்கல போட்டு தண்ணி வச்சு நார்மல் செயல்களை செஞ்சுட்டு நார்மலா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? யார்கிட்டயுமே தெரிய வேண்டாம். நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் கிடைத்தால் அவரோட மட்டும் ஷேர் பண்ணும். இப்படி பப்ளிக் போரம்ல கூட அதை பற்றி தான் பேசுவேன். நம்ம அப்புறம் பார்க்கலாம், தனியா அங்க வரும்போது வரும்போது பேசுவோம். சரி, ஓம்
योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं सर्वसंस्थापनं वीरं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं। ओके நான் நமஸ்காரம் சார். வருகிறேன். நமஸ்காரம்.